இயேசுவின் நாமத்தினால உங்கள் அனைவரையும் இந்த பி என்கரேஜ்ட் பை காட்ஸ் வேர்ட் சீரீஸ்க்கு நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு கூட ஆண்டவர் நமக்கு என்ன வார்த்தையை வைத்திருக்கார் என்று பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஜெபிக்கலாம் வாங்க. ஏசப்பா, நன்றி கர்த்தாவே. இன்றைக்கும் ஏசப்பா, நாங்கள் உங்கள் சமூகத்திற்கு ஆண்டவரே ராஜா எங்களை தாழ்மையாக்கி வருகிறோம். ஏசப்பா, எங்களோட மனக்கண்களை திறங்க. நீங்கள் சொல்ல போகிற வார்த்தைகள் ஏசப்பா எங்களுக்குள்ள ஆண்டவரே ராஜா கிரியேட் செய்யணும் கர்த்தாவே. அப்பா ஆண்டவரே, இந்த இடத்துல அப்பா எந்த மனிதர்களும் வெளிப்படுறதில்லை ஏசப்பா, நீரே உன் வார்த்தை மூலியமாக வெளிப்பட போகிறதுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன் செய்கைகளை ஒப்புவி, commit your ways, commit your works to the Lord அப்படின்னு சொல்றாரு. நம்ம எல்லாரும் நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். இங்கிலீஷ்ல Proverbs chapter 16 verse 3. Commit your works to the Lord and your thoughts will be established. Amen. இன்றைக்கு நீங்க எனி ஸ்டேஜ் ஆஃப் யுவர் லைஃப், அதாவது நீங்க வேலைக்கு போறவர்களா இருக்கலாம், படிக்கிறவர்களா இருக்கலாம், பிஸ்னஸ் பண்றவங்களா இருக்கலாம், இல்ல ஊழியம் செய்கிறவர்களா இருக்கலாம், இல்ல ஹோம் மேக்கரா கூட இருக்கலாம். எனி கைண்ட் ஆஃப் ஸ்டேஜ் ஆஃப் யுவர் லைஃப் என்ன நீங்க செய்து கொண்டிருந்தாலுமே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, உங்கள் மைண்டில் நிறைய ஓடிட்டு இருக்கும். இது செய்யணும், அதை செய்யணும், நம்ம இப்படி முன்னேறணும், நம்ம அப்படி இருக்கணும், நம்ம நெக்ஸ்ட் இப்படி மூவ் பண்ணணும், நெக்ஸ்ட் நம்ம இந்த காரியத்தை இப்படி செய்யணுன்ற நிறைய காரியங்கள் உங்கள் மைண்டில் ஓடிட்டு இருக்கலாம். ஆனால் இந்த எல்லா யோசனைகளுக்கான செயல்களை, ஓகே நான் இதெல்லாம் செய்ய போகிறேன்றதுக்கு நீங்கள் சில ஸ்டெப்ஸ் எடுப்பீங்களே, அந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஆண்டவர் இடத்துல ஒப்புவிக்கும் போது, அதாவது ஏசப்பா நான் இந்த காரியத்தெலாம் யோசிச்சு வச்சுருக்கேன், நான் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நான் எடுக்க போகிறேன், நான் உங்ககிட்ட ஒப்பு கொடுக்குறேன், நீங்கள் ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுக்கும்போது வசனம் என்ன சொல்லுது, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். அப்பொழுது ஆண்டவர் உங்களோட யோசனைகளை உறுதிப்படுத்துவாராம். எப்படி அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஆண்டவர்கிட்ட உங்களோட ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு போகிறீங்க, நான் இதெல்லாம் செய்ய போகிறேன் நீங்கள் பண்ணும்போது ஏசப்பா இது சரி, நான் சரி, தவறு, நான் தவறுன்னு நம்மளை வழி நடத்துவார். ஒரு வழிகாட்டியை போல் வழி நடத்துவார். அதாவது நீங்கள் இந்த கப்பலெல்லாம் பார்ப்பீங்களே, கடல் அந்த கப்பல் போய் கொண்டு இருக்கும்போது ஒரு லைட் ஹவுஸ் இருக்கும். அந்த லைட் ஹவுஸ் எப்படி இருக்கும், அந்த இருளில் சுற்றிக்கிட்டு இருக்கிற அந்த கப்பலுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது போல் நம்மளும் மேபி கன்ஃபியூஸ்டாக இருக்கலாம். நான் ஏசப்பா அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு வழிகாட்டியாக நம்மளோட யோசனைகளை அவர் அந்த இடத்துல உறுதிப்படுத்துவார். He will establish our thoughts there. ஸோ இன்றைக்கு கூட நீங்க பயப்பட வேணாம், கலங்கிட வேணாம். உங்களோட ஒரு செய்களையும் ஒரு ஒர்க்ஸையும் நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும்போது, கமிட் பண்ணும்போது, ஆண்டவர் உங்களோட யோசனைகளை, ஆண்டவர் உங்களோட தாட்ஸ் அந்த இடத்துல என்ன பண்றாரு, உறுதிப்படுத்துறாரு. இஸ் எஸ்டாப்ளிஷிங் them. ஸோ நம்ம பயப்பட வேணாம். கன்ஃபியூஸ் பண்ணுகிற தேவன் நம்மளோட அதை நம்மளுக்கு கிளாரிட்டி கொடுக்குற தேவன் தான் நம்மளோட இருக்கிறாரு. கன்ஃபியூஸ்டா நம்ம ஆண்டவர் இடத்துல போனாலும் நம்மளோட ஒர்க் எல்லாத்தையும் அவர் இடத்துல நம்ம கமிட் பண்ணும்போது நம்மளுக்கு கிளாரிட்டி கொடுத்து அழகாக வழி நடத்துவார். ஆமென். இன்றைக்கு கூட நீங்க எதை குறித்து யோசிச்சுட்டு இருக்கீங்க, என்ன ஸ்டெப் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆண்டவர் மேல பாரத்தை போட்டு ஆண்டவரோட வழி நடத்துறதுல நீங்க எடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். வாங்க இப்போதும் ஜெபிக்கலாம். கர்த்தாவே உமக்கு நன்றி, இன்றைக்கும் இந்த வார்த்தையை வைத்து எங்களோட பேசினதற்காக நன்றி அப்பா. இப்போதும் ஏசப்பா யாரெல்லாம் ஆண்டவரே ராஜா அப்பா என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எந்த வழியில போகணும்னு தெரியாம திணறி கொண்டு இருக்கிறார்களோ அப்பா, நீரே அவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக, நீரே அவர்களோட யோசனைகளை உறுதிப்படுத்துபவராக இருப்பீராக ஆண்டவரே. அப்பா எந்தெந்த இடத்துலலாம் ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுக்கணும், ஒப்பு கொடுத்துட்டு ஏசப்பா ஆண்டவரே 100% நீங்கள் சொல்றதை மாத்திரம் செய்கிற உம்முடைய கருவிகளாக இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Have a blessed day.